உண்மையிலேயே நான் ரொம்ப மனநிறைவோடு இந்த மேடையிலே கலந்து கொண்டிருக்கிறேன். காரணம், நான் ஒவ்வொரு கூட்டத்திலும், அது சிறிய கூட்டமாக இருந்தாலும் பெரிய கூட்டமாக இருந்தாலும், அது விவசாயிகள் கூட்டம் என்றால் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அதே அரசியல் கூட்டம் என்றால் அதை பற்றி ரொம்பவும் கவலைப்படுவேன். ஆனால் விவசாயிகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பது நாம் தெரிந்துதான் அவர்களுக்காக பாடுபடுகிறோம், நாம் அதில் ஈடுபட்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு அந்த எண்ணமே நம்ம மனதிலே வரவில்லை. எத்தனையோ மனதிலே இருந்த ஆதங்கங்கள் எல்லாம் இன்று தீர்ந்திருக்கிறது. சிபி பேசியது போல எனக்கு பின்பு பேசுவதற்கு ஒருத்தர் வேண்டுமே என்று நான் வெகு நாளாக மனசிலே எண்ணுவதுண்டு. நாம் எண்ணுவதை பேசக்கூடிய யாராவது கிடைப்பார்களா என்று தேடிக்கொண்டிருக்கின்ற காலமும் உண்டு. ஆனால் இன்று நான் என்னுடைய மனதிலே எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருந்ததோ அவைகளையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல தன்மையுள்ள மாமனிதன் நமக்கு எதிர்காலத்திற்கு கிடைத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இதில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வித்தியாசம், இந்த புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்ததினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், பல வழிமுறைகள் இருந்தும் அதனால் தடுக்க முடியாத ஒன்றை, புவிசார் குறியீடு ஒன்றை வாங்கி கொடுத்து இந்த விவசாயிகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்றக்கூடிய அனைத்து வல்லமையும் அதில் சேர்த்து கொடுத்து நம்முடைய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அன்பிற்குரிய தலைவர் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களை என்றும் நாம் நினைத்திருக்க வேண்டும். காரணம், நான் ரொம்ப சிந்திக்கிறவன். நீங்கள் 10 ஆண்டுக்கு சிந்தித்தால் நான் 20 ஆண்டு காலத்திற்கு சிந்திப்பேன், 20 ஆண்டு காலத்திற்கு சிந்தித்தால் 30 ஆண்டு காலத்திற்கு சிந்திப்பேன். காரணம், நான் 70 ஆண்டு காலம் இந்த விவசாயிகளோடு இருந்திருக்கிறேன். ஒரு 17 ஆண்டு காலம்தான் நான் இதில் விடுபட்டு இருந்தேனே ஒழிய 70 ஆண்டு காலம் இந்த விவசாயிகள் இருந்தபோது முதலிலே ஏற்பட்ட பிரச்சனை, ஆளைப்பாட்டுக்கு ஓடும். குடியானம் போய் மாடு வாங்கிட்டு வருவாங்க, சக்கரை தேய்ப்பாங்க, அதை பெருந்தரை கொண்டு போவாங்க, இதெல்லாம் அது பாட்டுக்கு நடக்கும். ஆனால் அன்று சாப்பாட்டுக்கே கஷ்டம். தடப்பள்ளி ராஜா வாய்க்காலில் விளையிற நெல் தான் குஞ்சரமடைக்கும் போகணும், பாண்டிமரத்துக்கும் போகணும். அதுக்காகவே ஒரு 100 குழி வயல் இங்கே வச்சுருப்பாங்க. அதே இந்த முக்கில் ஒரு தலையாரி, அந்த கவந்தப்பாடியில் ஒரு தலையாரி, மணியாரெல்லாம் இருக்க வேண்டியதில்லை, இவங்களே குறுக்காட்டி நல்லா பிடிங்குவாங்க. அப்புறம் நாம் கவந்தப்பாடியிலேருந்து ஒடியாந்து சண்டை போட்டு அந்த நெல்லை பிடுங்கி மறுபடியும் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க வண்டி போகணும். அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் போராடின காலம். அப்போ இருந்த பெரியவங்க இப்போ யாரும் இல்லை. அப்புறம் அதை கொள்முதல் பண்ணுறக்கு ஒரு எந்த ஆட்சியும் நாம் பேச வேண்டியதில்லை. கொள்முதல் பண்ணுறக்கு சில பேர் அதை ஏ லைசன்ஸ் ஹோல்டர், பி லைசன்ஸ் ஹோல்டர்னு இருந்தாங்க. அவங்களாம் நம்மளை ஏமாற்றியே நல்லா வாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வேலம்பாளையத்தில் கேட்டுக்காரரு, நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து என்னை கூப்பிட்டாங்க. என்னடா பண்ணலைங்கன்னு. சரி, கலெக்டரை பார்க்க போகலான்னு போனோம். அங்கே போய் கலெக்டரு ராஜாவாட்ட அம்ப்ரோஸ், அவர் ராஜாவாட்டையே இருப்பார். அப்போ நம்மளுக்கு அனுபவங்க போய் எட்டி பார்த்தேன். அப்புறம் அப்பாரு இது சரி வராதுங்கன்னு, நம்மனால வேலை பார்த்தே பயமாக இருக்குது, இந்த ஆளை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, நம்மளது எடுபடாதுன்னு சொல்லிவிட்டு, அப்போ கொண்டைமலை அட்வொகேட் என்ற அங்கே இருந்தார் கோயம்புத்தூரில், அவரை போய் பிடிச்சி அவரை கூட கூட்டிகிட்டு போய் அந்த விண்ணப்பத்தை கொடுத்தோம். ஆனால் அதனால் ஒன்றும் நாங்கள் ஜெயிக்க முடியல. அதில் எத்தனையோ போராட்டம் நடந்தது, அடிதடியெல்லாம் நடந்தது.
அந்த அடியில் நடந்து வேளம்பாளையத்தில் கடைசியில் ஆர்டிஓ என்னை கூப்பிட்டாரு. இங்கே வா தம்பி அப்படின்னாரு. போனேன், கிட்ட போனேன். இது அரசாங்க கோழி முட்டை, அடித்தா அம்மிக்கல் தான் உடையும், கோழி முட்டை உடையாது, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ இருந்து இதில் நான் போராடிட்டு வர்றேன். நான் என்னோடய அனுபவத்தில் கண்டது, இப்போது தேங்காயை எண்ணெயாக பண்ணி ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? தெளிவாக கருப்பட்டியாக காய்ச்சியோ இல்லை சர்க்கரையாக பண்ணியோ கேண்டியாக பண்ணியோ சாக்லேட்டாக பண்ணியோ ஏன் விற்கக்கூடாது? இப்படியெல்லாம் இப்போ வேல்யூ ஆடட்னு பேசுகிறோம். தடப்பள்ளி வாய்க்கால் ஏரியா மட்டும் கரும்பு, மற்ற ஏரியாவில் நெல் விளையாது, ராகி விளையும், கம்பு விளையும், சோளம் இருக்கும், கிணத்துல தண்ணி இருந்ததுன்னா கிழங்கு, இந்த 4 வெள்ளாமை தான் விளையும். அதனால் அவங்களுக்கு வருமானம் குறைவு, கையில் நோட்டு இருக்காது. ஆனால் தடப்பள்ளி ஏரியாவில் வந்து இருக்கிற அத்தனை பேரும் வந்து 4 ஏக்கரா 3 ஏக்கரா தான், பெரிய ஜமீன் இல்லை. ஆனால் அங்கே வந்து எப்போ பாரு பணம் இருக்கும், எந்த வீட்டில் வேணாலும் பணம் இருக்கும். அப்படிங்கிற காரணம் அந்த கரும்பை வந்து சர்க்கரையாக பண்ணித்தான் விற்கணும்னு ஏதோ ஒரு அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க ஒரு முடிவு பண்ணி அதை சர்க்கரை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த கஷ்டப்பட்ட காரணத்தாலும் இன்றைக்கி எப்படி நல்ல கரும்பு இல்லையே, நல்ல வெரைட்டி இல்லையேன்னு கேட்குறோமே, அது மாதிரி அன்றைக்கி நரிகடிக்கிற கரும்பை போட்டு, எலிகடிக்கிற கரும்பை போட்டு, அப்புறம் அங்கேயே கோயம்புத்தூருக்கு போய் ஒரு பெரியவர் இந்த 419 பிடிச்சிட்டு வந்து 419, அந்த 419 கரும்பு தான் கடைசி வரைக்கும் சக்தி சர்க்கரையால் வர்ற வரைக்கும் அந்த விவசாயிகளை காப்பாற்றுச்சு. அதனால தான் 3 ஏக்கரா இருந்தாலும் 4 ஏக்கரா இருந்தாலும் எம்பிபிஎஸ் படிப்பான், இன்ஜினியரிங் படிப்பான். ஒரு வீட்டில் கூட வந்து படிக்காத பையனே அப்போ கிடையாது. நாங்கள்லாம் அதில் படித்தவங்க தான். அதில் எங்களுக்கு என்ன கஷ்டம் வரும்னா, பெரிய வசதி இருக்கிறவங்க 4 பேரும் நம்மளோட படித்தவங்க இருக்காங்க. அப்போ ஸ்கூலெல்லாம் டைமண்ட் ஜூப்ளி ஸ்கூல் தான் பெரிய ஸ்கூலு. அவங்களுக்கெல்லாம் போன உடனே லயலா காலேஜில் இடம் கிடச்சிடும், கிறிஸ்டின் காலேஜில் இடம் கிடச்சிடும். எங்களுக்கெல்லாம் கிடைக்காது. நம்ம அப்பாவுக்கும் ஒன்றும் தெரியாது. அவங்களும் நம்மளோட பையன் கஷ்டப்படுறானே நம்ம வந்து கஷ்டப்பட்டு போட்டு பொறுக்க முடியாத ஊருக்கு வந்துடுவாங்க. நாம் அந்த காலேஜில் போய் சேர்றதுக்குள்ளே அன்றைக்கி பட்ட கஷ்டம்தான் எங்களை எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, பெரியார் வழியில் போ, அண்ணா வழியில் போ, நம்மளுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற நிலைமை உண்டானது. காரணமே அதுதான். அதனோட விளைவு தான் இன்றைக்கி இத்தனை பேர் இந்த சமுதாயத்தில் நாம் படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி உலகம் பூரா நாம் இருக்கிறோம். உலகத்திலும் முக்கியமான இடத்துலையெல்லாம் நாம் இருக்கிறோம். முக்கியமான இடம் மட்டுமல்ல, உலகத்திலேயே பல பில்லியன் கணக்கில் இருக்கிற கம்பெனியினுடைய தலைமை நாம் தான், நம்ம பசங்க தான். இதுக்கெல்லாம் காரணம் அடுத்த ஸ்டெப்பு கீழ்பவானி வந்தது. இப்போ புவிசார் குறியீடு வந்து கீழ்பவானி மண்ணை வச்சு கொடுக்கல. புவிசார் குறியீடு கொடுத்துருக்கிறது பவானி மண். அந்த பவானி மண்ணுக்குள்ள தரம், அந்த தரத்தை வச்சு தடப்பள்ளி ராஜவாய்க்காலில் எப்படி இருந்ததோ அதனுடைய தண்ணீர் பாசனம் 10 மாதம் இருந்தது. அதையெல்லாம் வச்சு அந்த சர்க்கரை என்ற பழனிக்கு போன காரணத்தால், சர்க்கரையை விரும்பின காரணத்தால் இன்றைக்கி வந்து பவானி சாகர் ஏரியா பூரா இந்த புவிசார் குறியீடில் நாம் சர்க்கரை கொண்டு போகலாம். தளபதி சொன்ன மாதிரி இதை வச்சு காப்பாற்றுறது நம்ம பொறுப்பாக இல்லையா? இப்போ தண்ணியை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும். இந்த ரெண்டையும் காப்பாற்றுறதோட காற்றையும் காப்பாற்ற வேணும். ஏன்னா ஒரு பக்கம் சிஸ்டத்தில் வருது. அப்படி முதல்ல எஃப்ளூயண்ட்டை பவானி ஆற்றுல விட்டாங்க, மகாநீக்கன்றதை விட்டார். அது கடைசியில் போய் எங்கே நின்றுது? சுப்ரீம் கோர்ட் போய் நாங்கள் நின்னோம். சுப்ரீம் கோர்ட் நிற்கிற போது நான் அமைச்சராகிட்டேன். என்னோட நண்பர் சென்னி, இப்போ பாப்பங்காட்ட சென்னி இப்போ அடுத்து எனக்கு பதிலாக போனார். சுப்ரீம் கோர்ட்டில் அது மிக பிரபலமான அவங்க நாரிமன் வச்சாங்க, ஃபாலிமன் நாரிமனை வச்சாங்க. நம்ம இவர் வந்து நான் வந்து என்பிகே சால்வே வச்சோம். அந்த என்பிகே சால்வேயோட பையன் தான் ஹரி சால்வே. இப்போ அவன் பாம்பேயில் இல்லை, அதனால் லண்டன்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாதாடிட்டு இருக்கார். அங்கே வர்றதில்லை, காணொலி மூலம் வாதாடுற அளவுக்கு அவர் பெரிய ஆள்.
அப்படி வச்சு அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னா ஒரு நேர்மையான ஜட்ஜுக்கிட்ட போச்சு. அந்த ஜட்ஜ் சொன்னார், இவங்க எதுக்கு இந்த சங்கத்தையெல்லாம் வச்சிட்ருக்குறாங்க, இந்த சங்கத்துக்கு பேர் தேகத்தில் கஷ்டப்படணும், கஷ்டப்படுறது பவானி ஆறு தானே கஷ்டப்படுது, பவானி ஆற்று தண்ணி தானே கெட்டு போச்சு, அதனால் இந்த வழக்கையே மாற்று, பவானி ரிவர் வர்சஸ் சக்தி சுகேஷ்னு போடு. அப்படி போட்டதோடு மட்டும் இல்லை, அதுக்கு அமிக்கஸ் கூறாவே என்பிகேஸாலவே போட்டாங்க. அதை போட்ட உடனே போட்டுட்டு அவர் கீழே இறங்கிட்டார். கடைசியில் 3 நாள் அந்த ஜட்ஜி வந்து ரிட்டையர் ஆகிறாரு. அதனால் அவர்கிட்ட போன கேஸ் தோத்துருங்கிறதுக்காகத்தான் வாய்தா வாங்கினாங்க. ஆனால் ஜட்ஜி இப்படி எழுதி வச்சுட்டு போன பிற்பாடு அந்த வழக்கை வந்து யார் விசாரித்தாலும் அவங்களுக்கு எதிர்பார்த்தா இருந்தது. கடைசியில் ஃபேக்ட்ரி மூடி நாக்பூர்லேருந்து நீரி வந்து இப்போ அது டிஸ்போசல் வந்து பவானி ஆற்றுல எக்காரணம் கொண்டு விடக்கூடாதுன்னு வந்த பிற்பாடு தான் பவானி ஆறு சுத்தமாச்சு. ஆனால் பவானி ஆறு சுத்தமாகிட்டுதுன்னு நான் சொல்ல தயாராக இல்லை. இங்கே சுத்தம் ஆக ஆக அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி திறந்து தண்ணி விட்டுட்டே இருக்காங்க. அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அதையெல்லாம் நம்ம யோசித்து செஞ்சால் தான் எதிர்காலத்தில் நம்ம வந்து உண்மையாகவே நல்ல முறையில் செயல்பட முடியும் ஒழிய இல்லைன்னா அதை வச்சு காப்பாற்ற முடியாது. இனி ஒரு வசதி நல்ல செய்தி ஈஸ்வரன் செஞ்சுருக்கார். இனிமேல் வந்து தளபதி சொன்ன மாதிரி நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி சர்க்கரை 60 ரூபாய்க்கு விற்கிதுங்க கிலோ. நல்லிக்கவுன்னூரில் வீட்டில் வந்து வாங்கிக்கிறாங்க, யாரும் இங்கே கொண்டு வர்றதில்லை. என்ன காரணம்? 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிது. எல்லோரும் சர்க்கரை ஆலையாடுறவங்களாம் வீட்டில் வச்சுட்டு ஆலையாடிட்டு சர்க்கரை விற்றுட்டுருக்குறாங்க. இங்கே வந்ததுன்னா அதில் கலப்படம் வந்துருமோன்னு பயத்தில் இங்கே விலை கம்மி. அதனால் இதை மாற்றணுங்கிறது வந்து தளபதி சொல்கிறதுல யாருக்கும் வருத்தப்படாதீங்க. அதை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை 60 ரூபா கிலோ விற்றுதுன்னா கரும்பு போட மாட்டானா? கரும்பு போட்டவே இங்கே சர்க்கரையை இங்கே கொண்டு வருவான்னு ஏன் நினைக்க மாட்டான்? நாம் ஏன் மாற்றக்கூடாது? அதுக்கு என்ன வசதி வேணும்? இனிமேல் எதிர்காலத்தில் கண்டிப்பாக 100 ரூபா வரைக்கும் இந்த நாட்டு சர்க்கரை விற்கும். அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இப்போவே வியாபாரிகள் இருக்கிற மாதிரி சில வியாபாரிகள் வந்து இப்போ நாட்டு சர்க்கரையை வந்து ஆர்கானிக் சுகர்னு விற்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் போய் உண்மையான இதை நான் 70 வருஷத்துக்கு முன்னே பார்த்தது வெறும் சின்னம்பு தான். அந்த ஒரு அரை தொட்டியை வச்சா போகும், சர்க்கரை வந்துடும். இல்லைன்னா சில காட்டில் வந்து கரும்பு மோசமாக இருக்குது, சில காட்டில் வந்து ஓவர் க்ரோத் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு 2 தொட்டி 1.5 தொட்டி வச்சு அது சொல்லிக் கொடுக்க வேணும். அதுவும் வந்து அந்த காலத்தில் ஏதாவது பெரியவங்க பண்ணி கொடுத்ததுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க. அன்றைக்கி பெருந்துறை போனோன்னா பெருந்துறைக்கு அங்கே தான் லாஜிஸ்டிக்ஸ், அங்கேருந்து எல்லா ஊருக்கும் ரோடு இருக்குது. தாராபுரம் வரைக்கும் போல் பழனி வரைக்கும் சக்கரை போகிறது ஈஸி, கோயம்புத்தூர் போகிறது ஈஸி, திருப்பூர் போகிறது ஈஸி. அதனால தான் சக்கரை மார்க்கெட் பெருந்துறை போச்ச ஒழிய வேறு காரணம் இல்லை. அது இல்லைன்னா இங்கேயே தான் இருந்திருக்கும். அதை இங்கே கொண்டுட்டு வந்தோம், நல்ல முறையில் இங்கே பண்ணி வச்சுருக்குறோம். இதை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து எதிர்காலத்தில் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க அவர் சொல்லதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் பேச முடியாது, நான் பேசியிருந்தாலும் பேச மாட்டேன் இதெல்லாம். ஏன்னா என்னடா அண்ணன் இப்படி பேசிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தனி கூட்டம் போட்டு ஒரு தடவை சொல்லலான்னு இருக்கிறேன். ஆகவே வந்து இது வந்து அவர் செஞ்ச காரியம் சட்டப்படி போய்க்கலாம். நாளைக்கு தப்பு செஞ்சால் கண்டிப்பாக சட்டப்படி இதில் போனோம்னா தண்டனை, மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். அதற்குரிய ஒரு வலிமையை இன்று வந்து இந்த புவிசார் குறியீடு நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. இதுதான் எதிர்காலத்தில் வந்து இந்த நாட்டு சர்க்கரையை காப்பாற்றணும். இதில் தவறு செய்யலாம் அப்படின்னு நினச்சோ வேறு ஏதாவது கணக்கு போட்டாவோ அது வந்து அவங்கள அதிக நாளைக்கு இங்கே வச்சுருக்காது. ஆகவே அதை பற்றி நான் சொல்கிறதுனா தனியாக இன்னும் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த புவிசார் குறியீடு கிடைச்சது வந்து ஒரு பெரிய நமக்கு கிடைக்கக்கூடாத ஒன்று கிடைச்சிருக்குது. அது சாதாரணமாக கிடைக்காது. ஏன் அந்தியூர் வெத்தலை வேணுன்ட்டு உடுமலைப்பேட்டையில் போய் கேளுங்க. வெளியே பொம்பளைய ரோட்டில் வச்சு விற்கிறாங்க. அந்தியூர் வெத்தலை வெத்தலை தான் விற்பாங்க. காரணம் என்ன? அந்த அந்தியூர் வெத்தலையில் நம்மளுக்கு வேணுங்கிற காரம் கரெக்டாக இருக்குது.
அதுக்கு சுண்ணாம்பு அது பார்க்க வச்சா அதுதான் அந்தியூர் வெத்தலை. வேறு வெத்தலையை வச்சா குளன்னு போகும், காது எடுத்து துப்பி போட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரை, நல்ல சர்க்கரை இது. ஆனால் இதையெல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீண்ட கால கணக்கு நான் சொன்னேன். அசோசியேஷன் நான் வச்சுருக்கிறோம். என்னால் பழையபடி பாடுபட முடியல. இப்போ நண்பர்லாம் வந்து செக்ரட்டரியெல்லாம் புதுசாக போட்டிருக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். அசோசியேஷன் மட்டும் இல்லை, உங்கள் பணமே 22 லட்சம் ரூபா அதில் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 24 லட்சம் ரூபா இருக்குது. அது எதுக்கு இருக்குது? யார் தப்பு பண்ணாலும் சட்டப்படி போகிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ, என்ன வக்கீல் வைக்கணுமோ எதை வேணாலும் வச்சு நம்ம வாதாடலாங்கிற ஒரு வழிமுறை வச்சு தான் அதெல்லாம் பண்ணணும். அது நானே ஏஎம் ராஜா, சென்னி பண்ணலாம் அந்த காலத்தில் முடிவெடுத்தது. நம்ம விவசாயி ஏனுங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டால் அண்ணன் சொல்லுவாங்க, அவங்க அப்படித்தாப்பா நம்ம விவசாயி இருப்பான். சாயந்தரம் 6 மணிக்கு நீ என்ன தான் மாநாடு போட்டாலும் பால் பீச்சருக்கு போயிடுவான். இதெல்லாம் நான் விளையாட்டுக்கு பேசலை. அது மாதிரி சில சிஸ்டம் இருக்குது விவசாயிக்கு. ஆனால் பிரச்சனை பெருசாக வந்துடுதுன்னா நம்ம கூட வந்துடுவார். எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. வேறு அங்கே வந்துட்டுருக்காரு அவர் தலைவர் ராஜு, தலவாப்பேட்டை ராஜு. அவர் என்னையோட ரொம்ப வேகமாக இருந்தார். எம்சிடி துரைசாமி வேகமாக இருந்தார். சக்தி சுகேஷில் இவங்களை அடித்து கட்டணுமே என்ன பண்ணுறதுன்ட்டு, உங்கள் கருமையெல்லாம் நாங்கள் வெட்ட மாட்டோம், நீங்கள் சட்டப்படி எங்ககிட்ட வெட்டி கொண்டு வந்து கேட்டில் கொடுக்கணுன்ட்டாங்க. கேட்டில் கொடுக்கணுங்கிற போது ஆள் பிடிச்சி நாம் வெட்டி டிராக்டர் பிடிச்சி 10 ஏக்கரை கருமையும் 5 ஏக்கரை கருமையும் எப்படி கொண்டு போகிறது? ஒரு பெரிய சோதனை. இதுக்கு எப்படி ஜெயிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஒரு வாரம் யோசனை பண்ணி மாப்பிள்ளையெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அப்புறம் நேராக வந்து கேஆர் நல்லசிவத்துக்கிட்ட போனேன். அன்றைக்கி அவர் தான் அந்த காலத்தில் விவசாயிகளுக்காக பாடுபட்ட லாயர் பவனி இருக்கும்போது. அப்புறம் போய் கரூரில் பார்த்தேன். அப்புறம் பார்த்து சொன்னேன், எல்லாம் நடந்தெல்லாம் சொன்னேன் இப்படி பண்ணுறாங்கன்னு. சரி பெரியசாமி, எனக்கு வயசாகிடுச்சு, ஒரு கால் வேறு சரியில்லை, செத்தாலும் பரவாயில்ல போ, நான் அங்கே வந்து கட்டல் போட்டு கூட படுத்துக்கிறேன், நீ எப்படியோ ஆள் பிடிச்சி கரும்பு வெட்டி கொண்டு வந்து சேர்த்து அப்படின்னாரு. சரின்ட்டு நம்ம சென்னிப்பங்கிட்ட சொல்லி, எப்படியோ சென்னிப்பா நம்ம தெரு இருக்குது, கூட்டிகிட்டு போய் ஒரு 40 லோடு வெட்டலாம் அப்படின்ட்டு நான் ஒரு 40 லோடு வெட்டி கொண்டு வந்து விஜயன் தியேட்டர்கிட்ட நிறுத்திட்டு போகிற போது ஃபேக்ட்ரிக்குள்ளே கரும்பு விட மாட்டேங்கிறாங்க. கொண்டு கேட்டு வரைக்கும் போயிட்டோம். கேஆர் நரசிம்மன் கூட வர்றாரு. வந்து அவர் கொண்டு உள்ளே கோர வச்சுட்டோம். பொழுது போயிட்டுருக்குது. எனக்கு பயம். கூட்டம் பெருசாக போச்சு, ரொம்ப பெருசாக போச்சு. ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம். அப்படி சொன்னால் நம்ம ஆளுங்க வந்தாங்க. பெரிய கூட்டம், ஒரு 1000 பேர் சேர்ந்துட்டாங்க. எனக்கு பார்த்தா பயம், எங்கே தீ வச்சிருவாங்களோ, எங்கே பற்றிக்கிட்டு எரியுமோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. நானும் எல்லாம் வண்டி மேலே ஏறி நின்னெல்லாம் சத்தம் போட்டு, அப்புறம் கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒரு 6:30 மணிக்கு கேட்டை திறந்து விட்டாங்க. அன்றைக்கி இல்லைன்னா எங்கே தீ வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்குன்னு தெரியாது. இதெல்லாம் அனுபவித்ததுனால தான் நான் அமைச்சரான பிற்பாடும் இவர் புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தாருன்னா, இவரை பார்த்த உடனே நம்ம தளபதி ஸ்டாலினுக்கு என்ன வரும்னா, இவர் புவிசார் குறியீடு கேட்டார், இதுக்கு எதாவது பண்ணணுமே. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவங்க மூஞ்சியில் முழிக்கிற போதெல்லாம் நாம் இதை கேட்டிருக்காருன்னு வந்தால் தான் அந்த காரியம் நடக்கு, இல்லைன்னா நடக்கவே நடக்காது. சும்மா எல்லாம் வந்து ஒரு விண்ணப்பத்தை எழுதி கொண்டு போய் நீட்டிட்டு, நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் என்னமா நினச்சிக்கோங்க, எழுதிட்டு கொடுத்தாலும் சரி வாங்கிக்கொண்டே அங்கே கொடுத்துட்டு போயிடவே முடியாது. அது வந்து அவங்களுக்கு படணும், யாருக்கு? தலைவர்களுக்கு படணும். நான் என்ன பண்ணேன், 93ல் 96 எலெக்ஷனில் கலைஞர் வந்து மேட்டுப்பாளையத்தில், இதெல்லாம் அரசாங்க ரகசியம், இது சொல்லக்கூடாதுமாங்க, ஆனால் சில நேரத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. மேட்டுப்பாளையத்தில் கலைஞரோட கூட்டத்தை முடிச்சுட்டு கோயம்புத்தூர்காரெலாம் இறங்கிட்டாங்க. கோயம்புத்தூர்காரெலாம் இறங்கின பிற்பாடு நான் ஏறி கூட்டிகிட்டு வர்றேன்.
நான் தயாளம்மா கனிமொழி, அந்த புள்ள சின்ன புள்ள கனிமொழி. அவர் வர்றபோது என்ன என் கேக்கு சத்தியமங்கலம் கூட்டத்தில் என்ன அப்படின்னாரு. நான் சொல்ல ஆரம்பித்தேன், எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, 11 தொகுதி இருக்குது ஈரோடு மாவட்டத்தில், 11 ஜெயிச்சு கொடுத்துட்றேன், ஆனால் இந்த விஸ்கோஸ் மூடிடுங்க அப்படின்னு. ஏயா மூட சொல்கிற நீ, ஏயா மூடுனா என்னையா பண்ணுறது அப்படின்னாரு. மூடித்தான் ஆகணுங்க, அதை விட்ட வேறு வழி இல்லை, இல்லைன்னா மாடு கன்று எதுவும் வச்சுருக்க முடியாது, எல்லாம் போயிடுவோம், வீணாக போயிடுவோங்க அப்படின்னு சொன்னேன். இதை நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் பேசவும் வேணும் அப்படின்னேன். சத்தி கூட்டத்தில் பேசினார், கோபி கூட்டத்தில் பேசினார், ஈரோடு கூட்டத்தில் பேசினார். முடிஞ்சது, எலெக்ஷன் முடிஞ்சது, எல்லாம் ஜெயிச்சாச்சு. அப்புறம் என் மந்திரி பொறுப்பு எடுக்கிற போது சொன்னாங்க, எனக்கு போய் டெக்ஸ்டைலை கொடுத்தாங்க, நூல். நான் கேட்டேன், ஏனுங்க அதே முன்னையே சிக்கல், அதை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தா நான் குடியானவன், நான் ஏதாவது விவசாயிகளுக்கு பிரச்சனை கொடுத்தா நான் ஏதாவது பண்ணுவேனுங்களே அப்படின்னு. அது கொடுக்குறக்கு வழி இல்லையா அப்படின்ட்டு அப்புறம் வீரசாமி என்கிட்ட சொல்லி, யோ அவன் வந்து இந்த எஃப்ளூயண்ட்டுக்கு இதெல்லாம் சண்டை போட்டுட்ருக்கிறான் பொல்யூஷன்னு, அதை கொடுத்துடலாம் ஐயா, அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிற அப்படின்னு. அப்படி தான் எனக்கு பொல்யூஷன் வந்தது, இல்லைன்னா பொல்யூஷன் வந்திருக்காது. அப்புறம் அது டாட்டாவினுடைய கம்பெனி, இது விஸ்கோஸு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதுங்கிறது தெரியும், அவங்க எல்லாம் பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்க வச்ச ஆங்கிலம் இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அதிகம் எனக்கு தெரியும். நான் அந்த காலத்துலேயே 1949 இங்கிலீஷில் தான் வந்து ஒரு ஐயர்கிட்ட ப்ரைவேட்டாக படித்தேன். ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் தான் புத்தகம் வரும், பாண்டிமலத்தில் தான் படித்தேன் ஐயர்கிட்ட. அதனால் அப்போவே இங்கிலீஷில் எல்லாம் கொஞ்சம் பழக்கம் உண்டு. அதனால் வர்றவங்களையெல்லாம் சிஎம் என்ன பண்ணுவார், சித்த பேசிகிட்டு இருந்துட்டு என் கேட்க நீங்கள் பேசிக்கிங்கன்ட்டு போயிடுவார். இப்படி ஒரு 2-3 இது பெரிய பெரிய இடத்துல நடந்தது. கடைசியில் சூழ்நிலை என்னைய வந்து வெளியே அனுப்ப வேண்டிய கட்டாயம் வந்தது. ஆனால் மறுநாள் அந்த ஃபேக்ட்ரி அதுக்கு முன்னே க்ளோஸ் பண்ணி நான் ஆர்டர் போட்டுட்டு க்ளோஸ் ஆயாச்சு. அதை திறக்கிறதுக்கே என்னை வந்து கலைஞர் கேட்கவே இல்லை. அவரே அந்த இடத்துல தான் இருந்திருக்காரு, ஆனால் வெளியே சொல்ல முடியல. கலைஞர் என்ன பண்ணார்னா, என்கிட்டருந்து பதவி போன பிற்பாடு மறுபடியும் என்னை கூப்பிட்டாரு அந்த மீட்டிங்க்கு. பேசினோம், என்ன என்கேக்கு கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணலான்னாரு. சொன்னேன். அது சொன்னது காரணம், அது ஒரு பெரிய வழக்கறிஞர் அவர் இருக்கார், கோட்ஸே, காந்தியை கொண்டாரு கோட்ஸேயோட அக்கா பையன், அவர் இப்போ பெரிய வக்கீல், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவர் தான் எங்கள் வக்கீல். அவரெல்லாம் சிலதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, நீ சட்டத்தை படி இப்படியெல்லாம் நீ ஃபைல் எழுதுனா அவன் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதை அப்படியே சொன்னேன். எனக்கு பதிலாக பொங்கலூர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது காரணம் இவனுக்கு அவனே ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டாங்கன்னு கொடுத்தாங்க. நல்லா நடந்தது. மறுநாள் ஃபைலை தூக்கிட்டு பொங்கலூர் என்கிட்ட வந்தார். என்னங்க அப்படின்னு. சார் சிஎம் காட்ட சொன்னாருன்னு ஃபைலை காட்டினாங்க. நான் சொன்னதெல்லாம் அதில் எழுதி இருந்தது. சரி, இதே போது நாம் எழுதுறது கலைஞரை எழுதிட்டார், அதனால் கலைஞர் தான் அதை செஞ்சார் ஒழிய, இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது. கலைஞர் தான் விஸ்கோஸ் ஆலையை மூடினார் ஒழிய வேறு யாரும் கிடையாது. அதே மாதிரி தான் 1986 விவசாயிகள் மாநாடு நடத்தினேன். நான் தான் நடத்தினேன். ஈரோட்டில் நடத்திட்டு இருக்கிற போது அப்போ 3 நாள் இங்கே இருந்தார் கலைஞர். அந்த 3 நாள் இருக்கிற போது கலைஞர்கிட்ட நானும் சுப்புலட்சுமியும் தான் நினச்சோம், ஏம்மா இலவச மின்சாரம் கேட்டேன் என்னம்மா அப்படின்னு நினச்சேன். கேட்ட அந்த அம்மாட்ட சொன்னேன், என்னென்ன பண்ணுறது, ஏன்னா இலவச மின்சாரம் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா, இதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணணும், பண்ணி கடைசியில் ஆகிறதாட்டு இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடணும். அப்போ எம்ஜிஆர் ஆச்சு. மாநாடு நடத்துகிறது நான், வரவேற்பு குழு தலைவர். எம்ஜிஆர் ஆட்சி நடக்குது. தலைவர்கிட்ட சொன்னோன்னே, என்னைய விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சிட்டார். அப்புறம் மறுநாள் என்ன நினச்சார், அது இளம் வேலையெல்லாம் கூப்பிட்டு கேட்டு போட்டு, சரி தீர்மானம் போடுங்க ஐயா அப்படின்ட்டு சொல்லிட்டு, எதிர்கட்சி எம்ஜிஆர் ஆச்சு,
தீர்மானம் வந்து நாங்கள் வந்து போட சொல்லி நாங்கள் கேட்டு போட்டாச்சு. ஆட்சி வந்தது பண்ணி கொடுத்தாரு. அதுதான் நம்மளுக்கு நிலைக்குது, இலவச மின்சாரம் தான் நிலைக்குது. அதுக்கும் பிற்பாடு நான் ரொம்ப நெருங்கி பழகின பிற்பாடு 2 தடவை இந்த கடன் வஜாவை சொல்லிகிட்டே இருப்பேன். ஐயா கொஞ்சம் என்கே வந்துட்டார் ஐயா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. கடைசியில் வந்து 2 தடவை வந்து வரி வஜா பண்ணாங்க, 2 தடவை கடன் தள்ளுபடி நடந்தது. அதே மாதிரி சொன்னேன் 2001 அப்போ வந்து தேர்தல் பணிக்குழு பார்த்துட்டு இருந்தேன். நான் சொன்னேன் பூரா எடுத்து வச்சுட்டு இந்த தடவை நம்மளை தோக்கடிச்சிருவாங்க, ஜனங்க தோக்கடிக்கிறது இல்லை, ஆனால் அதிகாரிகளே தோக்கடிச்சிருவாங்க, என்னென்ன பிரச்சனை இப்படி இருக்குது. நரேஷ் குப்தா எலெக்ஷன் கமிஷனர், பிடி பழனிவேல்ராஜ் எல்லாம் இருந்தாங்க. நான் சொன்னேன். அப்புறம் மலைச்சாமி அப்போ தேர்தல் அதிகாரி இங்கே சிஎம் சொன்னார், என்கே நம்ம சொல்லிகிட்டே இருக்கார் ஐயா, தோற்று போயிடணும்னு வேறு சொல்கிறார் ஐயா, போய் பாருங்கய்யான்னு வீரபாண்டியாரையும் வீரசாமியும் அனுப்பிச்சார். போய் பேசணும், பிடிச்சோம். கடைசியில் 2001 தோக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அது மாதிரி ஈடுபட்ட காரியத்தில் செஞ்சானுங்கிற ஒரு பிடிவாதத்திலேயே சிலதெல்லாம் பண்ணித்தான் ஜெயிக்க முடிஞ்சுது. இன்றைக்கும் விவசாய அணி தலைவர் நான் போகிறதே இல்லை. இன்றைக்கும் தமிழ்நாடு அளவில் திமுகவினுடைய விவசாய அணி தலைவர் நான் தான். நானும் வேண்டாங்க நீ எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஏதோ ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு சந்தேகம் என்ன பண்ணு இதென்ன அப்படின்ட்டு கேட்பாங்க ஒழிய நான் போகிறதில்ல, அதை ஒன்றும் கண்டுக்கிறதும் இல்லை. நீ இருக்கிற வரைக்கும் நீ தான் அப்படிங்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கும் சொல்கிறேன், எதிர்காலத்தில் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப மாறணும். நாம் நினைக்கிற அளவுக்கு இல்லை. நான் இந்த தளபதி பேசுகிற மாதிரி யோசித்து இதை பற்றி திங்க் பண்ணி பேசுகிற அளவுக்கு பல பேர் உருவாக்கலாம்னு நினச்சா என்னால் உருவாக்க முடியல, அதில் தோத்துட்டேன். ஆனால் இனி எதிர்காலத்துக்காவது அப்படி இருக்கக்கூடாது. நான் ஒன்றும் சாதாரணமாக ஜெயிக்கலிங்க. 72 சேர்மன் ஆனேன்னா பிரசிடென்ட் ஆனேன் சேர்மன் ஆனேன், இந்தியாவிலே நம்பர் 1 வாங்கணும், அது வேறு. ஆனால் 2 தடவை அசம்பிளிக்கு நின்று தோற்றேன், பார்லிமெண்ட்டுக்கு ஒரு தடவை நின்று தோற்றேன். ஏதோ ஈரோட்டு ஜனங்க மகா ஜனங்க இருக்குங்காட்டி நான் ஜெயிச்சேன். இங்கெல்லாம் யாரும் ஓட்டு போடல. அதனால் சாரி, இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. நீ கடைசி இதுக்கு மேலே நான் மேடையே ஏற மாட்டேன். அது இன்னும் அந்த விவசாய கூட்டத்தில் நாம் ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும். அதனால் எதிர்காலத்துக்கு வந்து என்ன வேணாலும் எங்கள் சங்கத்தில் 24 லட்சம் ரூபா பணம் எதுக்கு வச்சுருக்கிறோம்னா, சட்டத்துக்கு புறமா ஒருத்தர் செய்கிறேன்னா சரி, அவங்கள ஏற்று பண்ண வேண்டிய காரியத்தை பண்ண வேண்டியது. அது என்னமா இருந்தாலும் சரி, அது விஸ்கோஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு வேணுங்கிற வசதி நம்மக்கிட்ட இருக்குது. அது உங்கள் பணம் தான், என் பணமெல்லாம் ஒரு பைசா கிடையாது. அது வீட்டுக்கு 1000 ரூபா கொடுத்த பணம் 24 லட்சம் ரூபா இருக்குது. அது வட்டியோடு சேர்ந்துட்டே இருக்குது, அதுக்கு செலவில்லை. தளபதி ஏற்றிருக்கிறவங்கெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு போராட்டத்துக்கு அது தேவைப்படுது அப்படின்னா அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். அப்படி அந்த சங்கத்தை இணைக்கிறதுக்கும் அந்த பைலாவிலையெல்லாம் இடம் கொடுத்துருக்குறோம். நாங்கள் போட்டிருக்கிற சங்கத்திலேயே எந்த விவசாயிகளையும் எப்படி வேணாலும் இணைச்சி அதுக்கு ஏதாவது வேறு தேவைன்னா அவசர தேவைக்கு அதில் பணம் எடுக்கிற அளவுக்கு வழக்குக்கு போகிற அளவுக்கெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம். அதே மாதிரி தான் புவிசார் கருவிகளில் நான் சொல்கிறேன், எல்லோரும் எனக்கு தெரிஞ்ச இருக்கவங்க தான், எல்லாத்துடைய மனசு எனக்கு தெரியும், எல்லோரும் எனக்கு என்ன பண்ணுறாங்கிறதும் தெரியும். நான் சொல்கிறேன், அதெல்லாம் மறந்துட்டு அந்த மகாராஷ்டிரா சர்க்கரை கொண்டு வந்து இங்கே பழனிக்கு அனுப்புகிற வேலையை நாம் நிறுத்தி ஆகணும். 2வது, இங்கே நாம் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கோம், அரசாங்கம் கொடுத்துருக்குது. அங்கே ரெகுலேட்டட் மார்க்கெட்டிங் கமிட்டி கட்டடத்தை கட்டிட்டு 2 பேருக்கு வந்துட்டு இங்கே சர்க்கரை வாங்கினா தான் முடியும். இங்கே சர்க்கரை வாங்காத அங்கே சர்க்கரை வாங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இங்கே நல்ல சர்க்கரை கொண்டு வரோம், இங்கே கொண்டு வர மாட்டேங்கிறான். இப்போ எங்கள் ஊர்லேயே 6 சர்க்கரை கொண்டு வர மாட்டான், அவன் விற்று போடுறான். அங்கே வீட்டிலேருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க, 60 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதை வந்து மாற்றணும், அது நாமளே மாற்றிக்கணும். அதுக்கு வேறு விவசாயியெல்லாம் குடிக்கக்கூடாது, வேறு பிரச்சனையெல்லாம் கொண்டு போகக்கூடாது. நாமளே மாற்றி 60 ரூபாய்ங்கிற சர்க்கரை நாளைக்கு 70 ரூபா 80 ரூபா 90 ரூபாய்க்கு வரப்போகுது. அதுதான் விவசாயி காப்பாற்றும், இதெல்லாம் காப்பாற்றாது. இது அப்படியே
ஒரு சில வியாபாரிக்கு நாம் வந்து வேறு மாதிரி கமிஷன் வியாபாரம் பண்ணாலும் அவங்க வேறு பக்கம் பண்ணிட்டா பிரச்சனையும் இல்லை. இப்போ மஞ்சளே என்ன ஆச்சுங்க, மகாராஷ்டிராவில் மஞ்சள் இப்போ வந்து இங்கேருந்து போன விதையை தான் அங்கே மஞ்சள் ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து போனது தானுங்க. ஒரிசாவில் வந்து அங்கே ஏற்கனவே மஞ்சள் உண்டு. நாம் விதைப்பண்ட வெகு பேருக்கு கொடுத்து அவங்கள வந்து இந்த சர்க்கரை போடுறாங்க மாதிரி இவங்களுக்கு சர்க்கரை பண்ண தெரியாது. அதனால் இங்கே அனுப்பிச்சிடுறாங்க. நாம் அதை அடுப்பில் போட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து சர்க்கரை மறுபடியும் பண்ணி தேய்ச்சி அதை நம்ம பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம சமுதாயத்துக்கு அது துரோகம், செய்யக்கூடாது. அப்படி செய்கிறவங்களுக்கு மாற்றிக்கிட்டு அப்படி ஆலை போட்டு கூட நல்ல சக்கரை கொடுக்கலாம். அந்தந்த பகுதியில் ஒருத்தர் ஆலையை வச்சு கூட ஒரு அந்த இடத்துல 50 ஏக்கர் இருந்தால் அந்த 50 ஏக்கரில் ஒரு 20 ஏக்கரா 25 ஏக்கரா அந்த ஆலையை ஆட்டிடலாம். முன்னையெல்லாம் அப்படி இல்லை. 4 ஏக்கரா இருந்தாலும் அவங்களுக்கு ஆலையே இருக்கும், க்ரஷர் இருக்கும், இன்ஜின் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆள் வரும். இப்போ அந்த ஆள் கிடைக்கிறது இல்லைங்கிற ஒன்று வச்சுட்டு பண்ணுறதுங்கிறதுலாம் தப்பு. அப்புறம் இந்த விவசாயம் அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறதுங்க, பழனிக்கு சர்க்கரை எச்சு தேவைப்படுது, அதிகம் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் முன்கூட்டியே இங்கே வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னையே கொள்முதலாக ஆரம்பித்து இருக்கிற சர்க்கரை இப்படிங்கிறது தான் தெரிஞ்சு வாங்கி நல்ல சர்க்கரை கொடுக்கணும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம கூட்டம் உள்ள நம்ம விவசாயிகள் இந்த அசோசியேஷன் ஒரு கூட்டத்தை போட்டு கூப்பிடுங்க, நானும் வர்றேன், இப்படித்தான் பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கலாம்.